1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள பச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. 9ஆம் வசனத்தில் சொல்றான், பச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அதனால இப்போ இதுக்கு முன்னால் ஒரு நிருபம் எழுதினானான்னு தெரியல. ஏன்னா இந்த நிருபத்தில் அப்படி எழுதின மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னால் ஒரு நிருபம் எழுதியிருக்கலாம், அது வேதத்தில் சேர்க்கப்படாமல் போயிருக்கலாம் அல்லது கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்கிறான். இந்த உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாத ஒருத்தன் விபச்சார பாவத்தில் இருக்கான். நான் அவங்க கூட கலக்க மாட்டேன், அவங்க கூட பழக மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன்னு சொன்னால் நீ செத்து தான் போனோம். உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் நடுவில் விபச்சாரக்காரங்க இருக்கலாம், பண ஆசை பிடிச்சவங்க இருக்கலாம், கொள்ளை அடிக்கிறவங்க இருக்கலாம், விக்கிரக ஆராதனைக்காரர் இருக்கலாம். நம்ம நாட்டில் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மிக 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 அதிகம். அதனால் அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க கூட பழகக்கூடாது, அவங்க கூட கலக்கக்கூடாதுன்னா நீ இந்த உலகத்தை விட்டு செத்து தான் போகணும், இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது என்று பவுல் எழுதுகிறான். அப்போ ரட்சிக்கப்படாதவங்களோடய நம்ம ஐக்கியம் கொள்ளக்கூடாது தான். அவங்களோட நட்பு பாராட்டுவது, ஐக்கியம் கொள்வது கூடாது. ஆனால் அவர்களோடு பழகலாம், பேசலாம், போக்குவரத்து வைக்கலாம், கொடுக்கல் வாங்கல் வைக்கலாம், அவர்களிடத்தில் போய் வேலை செய்யலாம், அவர்கள் நம்மிடத்தில் வேலை செய்யலாம். அதெல்லாம் வேதம் அனுமதிக்கிறது. திருமண உறவு கூடாது. ரட்சிக்கப்படாத ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட ஆள் ரட்சிக்கப்படாத ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அது வேதம் திட்டமாக சொல்கிறது. மற்றபடி சேர்ந்து படிக்கலாம், சேர்ந்து வேலை செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம். அவர்களை நேசிக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம், அவருடைய நல்லது கட்டத்தில் பங்கெடுக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் உலகத்தானோட. ஏன்னா சில பாஸ்டர்கள் அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க. நீ விக்கிரக ஆராதனைக்காரர்களுடைய விசேஷ நிகழ்ச்சிகளில் போய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அது பாவம், அது பிசாசு உன்னை தாக்கும். வேதத்தில் எங்கேயுமே அப்படி இல்லை. தப்பான பிரசங்கங்களை பண்ணுறாங்க சில பாஸ்டர்ஸ். ஆனால் கொஞ்சம் பட்டும் படாமலும் அவர்களோட பழகலாம். உலகத்தாரோட ஒரு ரட்சிக்கப்படாதவன் கொலைகாரனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், பச்சாரக்காரனாக இருக்கலாம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவன் என்றால் அவனோட பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழகலாம். அதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராக இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். ஆசியா நாட்டு தலைவரில் பவுலுக்கு சிநேகிதராக இருந்த சிலர். ஆசியா நாடுன்றது இப்போ இருக்கிற துருக்கி, சிரியா, ஈராக்கினுடைய ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதி தான் அன்றைக்கு ஆசியா, சின்ன ஆசியா, மைனர் ஏசியா. வேதத்தில் ஆசியான்னு சொல்லப்பட்டிருப்பது இப்போ இன்றைக்கி இருக்கிற முழு ஆசிய கண்டத்தை குறிக்கவில்லை. இன்றைக்கி இருக்கிற துருக்கி, சிரியா, ஈராக்கினுடைய ஒரு பகுதி, இவற்றை அந்த பகுதியை குறிக்கிறது தான் ஆசியா. அந்த ஆசியா நாட்டு தலைவரில் சிலர் பவுலுக்கு சிநேகிதர்களாக இருந்ததாக தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்கிறது. ஆனால் மூல மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குன்னா, ஆசிய நாட்டு அதிகாரிகளில் சிலர் பவுலோடு நட்பு ரீதியாக தோழமையோடு பழகினார்கள். நண்பர்கள் அல்ல, நட்போடு பழகினார்கள். தோழர்கள் அல்ல, தோழமையாக பழகினார்கள். நட்புனால அப்புறம் ஐக்கியம் வந்துடுது. உலகத்தங்கூட ஐக்கியம் வைக்க முடியாது. அநேக மொழிபெயர்ப்புகளில் நண்பர்கள்னு போட்டிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. 1-2 மொழிபெயர்ப்புகளெல்லாம் ஓவர் ஃப்ரெண்ட்லி வித் பால் அப்படின்னு போட்டிருக்கு. பவுலோடு தோழமையாக பழகினவர்கள், தோழர்கள் அல்ல. ஃப்ரெண்டுன்றது வேற, ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுன்றது வேற. தோழன்றது வேற, தோழமையோடு பழகுகிறவர்கள்ன்றது வேற. எல்லாரோடையும் தோழமையாக பழகலாம், சிலரோட தான் தோழராக இருக்க முடியும். அதுக்கு வித்தியாசம் உண்டு. அதனால் அரசியல் தலைவர்கள், சில மொழிபெயர்ப்புகளில் அரசியல் தலைவர்கள்னு போட்டிருக்கு,
சில மொழிபெயர்ப்புகளில் மத தலைவர்கள்னு போட்டிருக்கு, சில மொழிபெயர்ப்புகளில் அதிகாரிகள்னு போட்டிருக்கு. ஏன்னா அந்த நாட்களில் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள், சில நேரங்களில் மத தலைவர்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள். பிரதான ஆசாரியன் எப்படி மத தலைவனாக இருந்தான், பிரதான ஆசாரியனும் நிர்வாக தலைவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு மேயருக்குரிய அதிகாரங்கள்லாம் இருந்துச்சு, சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கென்று ஒரு படை கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு காவல்துறை மாதிரி ஒரு படை கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஆலய வளாகத்துக்குள்ள ஒரு தனி கரன்சி, தனி நாணயத்தை பயன்படுத்தப்படுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. மரண தண்டனை தவிர மற்ற எந்த தண்டனையும் விதிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. மத தலைவன் பிரதான ஆசாரியன். அந்த மாதிரி மற்ற மத தலைவர்களுக்கும் சில அதிகாரங்களை ரோம பேரரசு கொடுத்திருந்தது. சிலர் மத தலைவராகவும் அதிகாரிகளாகவும் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் பவுலோடு தோழமையாக பழகினார்கள். பவுல் அப்படிப்பட்டவர்களோடு தோழமையாக பழகினான். தோழர்கள் அல்ல, தோழமை, தோழமையோடு பழகுதல். அதனால ஐயா, ஒரு மத தலைவரோட போய் ஒரு ஊழியக்காரன் ஒரு பரிசுத்தவான் ஒரு அப்போஸ்தலன் போய் தோழமையோடு பழகலாமா? பழகலாம். ரட்சிக்கப்படாதவர்களோடு பழகலாம். ரட்சிக்கப்படாதவன் விக்கிரக ஆராதனை பண்ணாலும் அவன் கூட ஓரளவுக்கு நம்ம பழகலாம். நட்பு கொள்ளக்கூடாது, ஐக்கியம் கொள்ளக்கூடாது, காதலிக்கக்கூடாது, ஓரளவுக்கு பழகலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறவன் விக்கிரக ஆராதனை பண்ணினானா அவங்ககிட்ட பழகக்கூடாது. அது நம்ம அடுத்த தியானத்தில் அதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதனால் அதுவும் விக்கிரகம் அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பலர் விக்கிரக பேர் தான் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் விக்கிரக மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க கூட அநேகர் அந்த பழைய பேர் தான் அவங்களுக்கு இருக்குது. சிலருக்கு பேருனால அந்த பேரை கூட சொல்ல மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போல்லோ, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அப்போல்லோ ஒரு விக்கிரகத்தின் பேர் தான். அதனால் அந்த அப்போல்லோ பேர் அப்படியே தான் இருக்குது. அதனால் பேரை நம்மளை அந்த பேரை ஆராதிச்சாதான் தப்பே தவிர அந்த பேரை சொல்கிறதுலையோ எழுதுறதுலையோ, நான் ஏற்கனவே 1-2 தடவை வேறு கோணங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு வீட்டில் நம்ம வேலை செய்கிற அலுவலகத்திலையோ நம்ம வாடகைக்கு இருக்கிற வீட்டிலையோ ஒரு விக்கிரக சின்னம் இருக்குது. அதுக்காக அது நம்ம ஒன்றும் செய்யாது. அதை நம்ம வணங்கினாதான் நம்மளை ஏதாவது செய்யும். அது பாவமாகும். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அது ஒரு உருவம் தான். அது நம்மளை ஒன்றும் செய்யாது. அதனால் தீமையும் செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது. அதனால் நம்ம நாட்டில் ரோட்டில் கூட விக்கிரக கோயில் கட்டி வச்சுருக்கிறான். அரசாங்க அலுவலகத்துக்குள்ளெல்லாம் விக்கிரக கோயில் கட்டி வச்சுருக்கிறான். நம்ம பட்டா இடத்துல, நம்ம சொந்த இடத்துல, நம்ம சொந்த காசில் ஆலயம் கட்டினா பிரச்சனை பண்ணுறாங்க. சாலை ஓரத்தில், சாலையில் நடு ரோட்டை மறித்து, பாதி ரோடை மறித்து எத்தனை விக்கிரக கோயில் இருக்குது? அரசாங்கத்து அலுவலகத்துக்குள்ளே எத்தனை விக்கிரக கோயில் இருக்குது? அதுக்காக நான் சாலையிலே நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதனால் அந்த அரசாங்க அலுவலகத்துக்கு, பல அரசாங்க அலுவலகங்களுக்குள்ளே விக்கிரக கோயில் இருக்குது, அனுமதி இல்லாத விக்கிரக கோயில்கள் இருக்குது. அதை நம்ம அந்த அலுவலகத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே விக்கிரகத்தை வச்சுருக்காங்க, விக்கிரக படங்களை மாட்டி வச்சுருக்காங்க. சட்டப்படி மாட்டக்கூடாது, மாட்டி வச்சுருக்காங்க. பஸ்ஸுகளில், அரசாங்க பேருந்துகளில் விக்கிரக படத்தை மாட்டி வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸில் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சில டிரைவர்கள் விக்கிரக பாடல்களை போடுறாங்க பேருந்துகளில். சட்டப்படி போடக்கூடாது, போடுறாங்க. நான் இறங்கிடுவேன்னு சொல்ல முடியுமா? அது நம்மளை ஒன்றும் செய்யாது. அப்போனா அந்த உலகத்தில் நம்ம உயிரோடே இருக்க முடியாது. இப்படியெல்லாம் பார்த்தா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், அங்கேயும் அப்படி தான் விக்கிரக படம் வச்சுருக்கிறான், விக்கிரகம் வச்சுருக்கிறான். விக்கிரகம் பேரில் தான் முக்கால்வாசி சைவ உணவகங்கள் விக்கிரகம் பேரில் தான் இருக்குது. அதுக்காக நம்ம அங்கே போகாமல் இருக்கோமா? உலகத்தை விட்டே நீங்க வேண்டியிருக்கோம். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் விக்கிரக ஆராதனை பண்ணால் அவங்க கூட சேரக்கூடாது, அது வேற விஷயம். ரட்சிக்கப்படாதவன் விக்கிரக ஆராதனை பண்ணால் அதுக்காக அவனை நம்ம ஒதுக்கக்கூடாது, அவனை கட் பண்ணக்கூடாது. அவனோடு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பழக வேண்டும். அதை குறித்து தான் இங்கே ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஞானத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமாக. ஆமென்.